இது சரியா ஆகுமா அல்லது ஆகாதா, இல்லைன்னா வேற எதுவும் தொழில் பார்த்து என் கடனை செய்யறதுக்கு மார்க்கம் உண்டுமா என்பது உன்னுடைய கேள்வி. காரணம் பாக்குறதுவா? சரி. பள்ளிகள் பல இருந்தும் உங்க பேர் என்ன? இந்த தொழிலையே பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு வருமானத்துக்கு வேற வழியும் தாரேன், இதுலயே உனக்கு கடன் செய்யறதுக்கு பணம் தாரேன். அதான் இந்த வரட்டு வாங்க மாத்தி தரேன். ஒன்றும் பிரச்சனை, அதுக்கெல்லாம் ஒரு 3 மாத காலம் அவகாசம் தைரியமா இருக்க. கர்மதாமிக்கு கடன்கள் தோன்றலாம் மன வருத்தப்பட்டு வந்தது யாருடா? தம்பி வா. எந்த ஊர் உனக்கு? கண்ணூர். கோழிக்கோடு பக்கம் கண்ணூர். தமிழ்நாட்டுல இருந்து அங்க பிழைக்க போறீங்களா? தானே? எந்த ஊர் உங்களுக்கு தமிழ்நாட்டுல? கரிக்குளம் பக்கமா? கரிக்குளம். 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 கரிக்குளம் வந்து பாலவண்ணநாத சுவாமி ஒப்பனை அம்மாள் உங்கள் இல்லையின் தெய்வம் இருக்காரா? பால்வண்ணநாத சுவாமி ஒப்பனை அம்மாள் அதான் உங்க தெய்வம். ஆகாரமாயிருப்பான் ஒருத்தன் அரட்டிக்கிட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு வருவாரா சொல்ல மாட்டேன். அது உங்க குடும்ப தெய்வம். சொல்லுவாங்க சமுதாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேவேல் முருகனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்கனவே கடன்பட்டு மனக்குழப்பமாகி இடம் விட்டு இடம் மாறி இருந்த பின்பும் இப்பொழுது அங்க பார்க்கக்கூடிய தொழிலுக்கு சில பேர்களால் இடைஞ்சலும் சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் ஒருவர் வந்து தலையிட்டு உங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று மிரட்டி கொண்டிருக்கிறார். உண்மையா அவருடைய வாயை அடைக்கவா அல்லது வேற இடத்துக்கு போகவா என்பது உங்களுடைய கேள்வி. அதே இடத்தில் நீங்கள் பணி செய்யலாம். இன்னும் 6 மாதங்களுக்கு உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இடம் விட்டு இடம் பெயர்வான். உங்களை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். உங்க தொழில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்து தந்து விடுகிறேன். என்ன அதே போல உங்களுடைய தொழிலுக்கு வேற யாரும் மந்திரம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. பண்ணுறது உண்மை. உங்க 2 பேருக்குமே அடிக்கடி பிடிக்காத மனநிலைகள் தோன்றுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படுக்கிறது மாதிரி சூழ்நிலை இருக்கு. இது எல்லாம் வந்து தீவிரையால் வந்த வினைகள். அனைத்தையும் மாற்றி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? அறத்தை தீர்த்து தந்துட்டேன். அடுத்து வரும் பொழுது குழந்தையை பற்றி பேசுவோம். இப்பொழுது உத்தரவில் இல்லை. உடம்புல நாக சக்தி அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் அடுத்து ஒரு உத்தரவுல கர்மதாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன வீடு? அண்ணாச்சி உங்களுக்கு குமுளி தானே? நீங்க என்ன எங்க கேரளத்தில் இருக்குது? யாரும் அப்பா இது அப்பா எல்லாரும் ஒண்ணா வந்துருங்க. அப்பா காலண்டாங்க ஒருவர் காலண்டா ஒருவர் காலண்டா ஒருவர் காலண்டாங்க. உலகம் எங்கனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மறுவி நின்றதும் அறிவிலாததும் மனவிலாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி உண்மையாம் பிரணவம் தனிப்பர வெண்மையாம் வண்ட திங்களம். பராசக்தி இருக்கா? பராசக்தி உன் இதயத்துக்குள்ளே இருக்கிறார். வீட்டிருப்பாள். வீரியம் இருந்தவன் எல்லாம் உடனே வரும். ஆனா கடன் மட்டும் தீரும். ஏன் அப்படி? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளும் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் 3 ஆண்டு காலங்களாக இருக்கும். அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமும் மாந்திரிகத்தால் உங்கள் தெய்வ சக்தியை தனக்கு வரவிடாமல் கட்டியதும் ஒரு காரணமாகும்.
இந்த நிலையிலிருந்து மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்ணாமூச்சா ஒரு பக்கத்துல தசையில உள்ள இருக்கக்கூடிய வீரிய சக்திகள் அழிக்கப்பட்டது. அதனால அப்பப்போ அங்க வீங்கிக்கிட்டு வலிக்கிறது மாதிரியும் கேஸ் ஊத்து நிக்கிறது மாதிரியும் பணி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை நான் தீர்த்து தந்துடுறேன். நீ தைரியம் மாதிரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன வேண்டும்? காப்பாற்றி தரேன். யாருக்கா பக்கத்துல அவனை ஒரு 1.5 மாதத்துக்கு விட்டு அவனை திருத்தி கொள்வார். சரியாயிருக்கும். இந்த கறியை சாப்பிடுவோ எப்போ அவன்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன். மனசு மாதிரி வர வைப்போம். அதுக்கு தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவுக்கு எட்டி இருக்க கூடாது. இல்லாத மகாசக்தி ரூபா நாராயணா கர்ப்பதாமிக்கு சாமி, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு சாமி, அதை சரி பண்ணி தாங்க ஐயா கர்ப்பதாமி. அப்பா யாருக்கே சரியில்லை எங்க இருக்காங்க ஐயா? எந்த ஊர் உங்களுக்கு? கேரளால எந்த இடம்? வாங்க வாங்க. ஹைகோர்ட் ராஜா வராரு உங்களுக்கு. வருவோம். 3.25 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் செய்வதை வைவதை கோளாறுகள் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்று கோவிலுக்கு சென்று வந்தது உண்டு. உண்டா? அதுல பொம்பளையுடைய உடலுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலை வந்து மீண்டும் எழுந்து வந்தது உண்டு. உண்டா? இப்போ உன் மகளுக்கு சனி பகவானுடைய தோற்றத்தின் காரணத்தினால் ஒரு பக்கத்தில் உள்ள எலும்பு நரம்பு போன்றவைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனைக்குரிய நிலையில் இருக்கிறார். அதற்கும் செய்வதற்கும் தொடர்பு இல்லை. இது மருத்துவத்தால் குணமாகும். தெய்வ சக்தி அதற்கு துணை கொடுக்கும். வேற என்ன வேண்டும்? காரணம் சொல்லலாம். என்னப்பா என் பக்கத்துல வந்தாச்சுன்னா வெள்ளம் வெள்ளம் சரி பண்ணி தந்துருக்கேன். என்ன வித்தியாசிக்குவோம். இந்த தீய சக்திகளை நீக்கி தெளிவான வாழ்வை கொடுத்துருப்பா. பக்கத்துல வாங்களே. உங்க அண்ணன் தம்பிலாம் எங்க இருக்காங்க? சிக்கிடுவீங்களா? பக்கத்துல வா. உன் கடனை தீர்த்து ஒன்னு செம்மையா வாழ. ஆமாப்பா, அதுக்கு ஜனவசியத்தை கொடுத்து வியாபாரத்தை உருவாக்கிட்டாங்க. வா இந்த பக்கம் வாடா. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. பக்தர்களுக்கு அமைதியாக அமைதி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. உங்க பேர் வருமா? காலம் அலைகளிலே உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை ஏமாற்றி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த பணம் நிற்கவில்லை.
ஆனா ஒரு பதிலும் சொல்லி நம்முடைய இடங்களையும் எதையும் எழுதி வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக மௌனம் தாளித்து உன்னை பொறுக்க வைக்கவும் உன்னை பொங்கி எழாமல் இருக்க வைக்கவும் இந்த நாடகத்தை உன் உறவினர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கத்துல அந்த பணம் வருமா? அந்த பணம் முடிஞ்சாச்சு. அது கோர்ட் ஆர்டர் பண்ணாதான் அந்த 5000 கோடியும் வரும். சுமார் 627 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர். ஆனா உனக்கு இவங்க தான் பணம் தர வேண்டும் என்ற ஒரு முடிவு இருப்பதனால் நான் சொல்வதை தவறாமல் அவர்கள் மீது நீ போலீசில் புகார் செய்வதே சரியானது. அப்ப என்றால் பணத்தை விட்டுக் கொடுப்பது மிகவும் தர்மமானது. அப்படா போலீசில் புகார் கொடுப்பது நியாயமானது. அப்ப நான் வாங்கி தரும் வரை பொறுமையாக இருப்பது சால சிறந்தது. கர்மதானிக்கு அரோகரா வா, உன்னை ஏமாறாம காப்பாத்துறேன். அவங்க உள்மனதை திறந்து 5 லட்சமா உன் பணத்தை தர வச்சுட்டாங்க. ஒரு குடும்பத்தை இணைத்து வகை இல்லாமல் ஆகிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் அவனுக்கு சம்பளமே கொடுக்கும். அதுக்காக டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே தூக்கிறாரு. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது ஆயிட்டா அப்படி பிரெயின்ல ஒரு பெரிய அதிர்ச்சி தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்துல உனக்கு டக்குனு வலிப்பாகி கிளம்பும். இந்த அதிர்ச்சி ஏற்படுகிற காரணத்தை நிறுத்திவிட்டால் நோயே தீர்வு. அப்போ அந்த காரணம் சைக்காட்டிக் மனதுக்குள்ள இருக்கா, உணர்ச்சியில இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் நமக்கு முடிக்கணும். அதுக்குள்ள சாமியே நிறுத்திருச்சுன்னா சந்தோஷமா இருக்கு கேட்கறது. கால் வருவாங்க இல்ல பழைய பறவை இந்த வருஷத்துல எத்தனாவது ஆண்டு? இந்த வருஷம் உனக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அதுல எந்த பயமும் இல்லாம தைரியமா என்னை நினைச்சு எடுத்து நீ பாஸ் ஆயிடுவ. அதுக்கு அடுத்து வெளிநாடு சம்பந்தமான ஒரு யோகம் இருக்கும். உன் உடனடியாக இருக்கு ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காத சந்தேகத்துல நீ இப்பவுமே அது மக்கள் பயந்துக்கிட்டு இருக்குது. உன் உடம்பு நல்லா இருக்கிறது. நீ தைரியமா இருக்க. மருத்துவமும் உனக்கு உதவி செய்யும். தெய்வ சக்தியும் உதவி செய்யும். மானத்தியமாக உன்னிடத்து ஒரு பெண் உன்னிடம் விரும்பி வருவாள். அவளை வேண்டாம் என்று சொல்றதுதான் நல்லது என்று நான் உனக்கு வருகிறேன். அது உனக்கு செட் ஆகாது. நாளை வருவது இன்றைய சொல்கிறேன், கேட்டுக்கொள். இந்த நோயை படிப்படியா நிக்க வைக்கிறேன். இடையில கண்டமில்லாம காப்பாற்றிட்டாங்க. இப்போதைக்கு பணத்தட்டுப்பாடுகளும் பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் நீக்கி 3 முறை என்னை பாருடா தம்பி. கருப்புதாமி என் பொம்பளை பிள்ளைய என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லி கேட்க வந்துருக்கேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த இருக்குது தம்பி. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழ. பிள்ளைய வர வைக்கணுமா? இன்னொருத்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க.
அழுதானா என்கிட்ட இருக்க கூடாது, அங்கே தண்ணி போயிடணும், எனக்கு அழுது பிடிக்காதே. இப்போ பேரம் பேச்சோட தான் வரக்கூடிய நிலைமை இருக்கு. என்ன பண்ணலாம்? வந்தா போதுமா? காலம் போ. ஏற்றுக்கொள்வது நீ இருந்தால் வரவழைப்பது நானா ஆகும். என்ன தானே? என்ன தம்பி? மகவாசக்தி 18 நாளையில மதுரையிலிருந்து உன் பிள்ளையை நீ பார்ப்பாய், வர வைக்கிறேன், மனது மாறுவாய். கர்மசாமிக்கு இதே கேள்வியை கேட்டு என் பிள்ளை எங்க சேர்க்கணும் ஐயா அப்படி கேட்டு 3 சிந்தனை செய்வதே செய்தார் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை தண்டுகனே சிந்தனை செய்வதே மனமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓங்காரமா பார்த்து சொல்வதை விட அவள் உள்ள மாறக்கூடிய நாள் எப்பொழுது என்பதை கேட்டு சொன்னார். கடவுள் சொல்லுங்கள். இப்பொழுது அவ உங்களை பார்க்கறதுக்காக மனம் நிறைந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த மகளை உங்களை வந்து நான் பார்க்க வைக்கிறேன், உங்க சொற்படி கேட்க வைக்கிறேன். காரணம் சொல்லலாம். செந்தமிழ் ஏண்டா உங்களை பார்த்தோன்னு இப்படி முருகப்பெருமான் பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேள்வி கேட்டீங்களா? கேட்கலையே. முருகனுக்கு எத்தனை மனைவி? முருகனுக்கு எத்தனை மனைவி? அதே போல உன் பிள்ளைக்கு இருதாரம். இப்பொழுது கூட்டிட்டு வந்து அடுத்து நடப்பது மறுதாரம். அதுதான் வெற்றியான ஆதாரம். அழைத்து வருகிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமி என் வியாபாரமும் நல்லாகணும், எங்க குடும்பத்தில் கூடிய செய்வதை வைவதைகளும் தீரணும் என்று கணவன் மனைவி 2 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்வே மண்ணாகி போமா உயரும் நிலைதானா பண்பாடு இல்லாமல் மண்ணீரு பாழாகி நொந்தேனேன், உள்ளன்பு கொண்டேன் அவர் மீது நானே ஊராரும் அறிவாரோ என் நன்மை புரிவாரோ. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த பாத்திர பந்தத்தினால் பிரச்சனையும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்து அதிலையும் நீ தப்பித்து கால் கைகள் பாதிக்கப்பட்டு எழுந்து வந்தாய். இப்பொழுது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஒரு பிரச்சனையும், நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு தடையும், மரத்து மாறி இந்த இடத்தை விட்டு இவர்கள் ஓட வேண்டும் என்பதற்காகவும் உங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அதனால நீங்களும் பல பூஜை புரஸ்காரங்களையும் பெரியோர்களையும் பார்த்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதனால இப்பொழுது நான் கருப்பசாமி முழுமையாக பொறுப்படுத்தி உங்க தீவினைகளை நீக்கி உங்களை தெய்வீகமாகவும் உங்க தொழிலை மீண்டும் தொடர்ந்து நடக்கின்ற மகா சக்தியவும் கொடுத்து உங்க பிள்ளைக்கு நல்வாழ்வையும் கொடுத்தால் போதுனா எல்லாம் வெற்றி ஆயிடும், ஜெயிச்சுக்கலாம். இந்த கடனை தீர்க்கணும்ல வழிவகுத்துட்டாங்க. இந்த பணத்தை கொண்டு வீட்டுல வை, லட்ச லட்சமா போட்டு போ, அருமையாயிடும். அடுத்து பேசணும் அதை பத்தி. பால் விட்டு ஆரம்பிட்டேன். வயிறார சாப்பிடாம போயிடக்கூடாது, பார்த்துக்காங்க. உங்கோ கர்மசாமிக்கு நடக்க இயலாத மங்கை கூப்பிட்டாச்சு. ஏய் தம்பி, என்னடா கோத்திரம்?
சந்தியாவந்தமா ஒழுங்கா பண்றேடா குருவி பேரு பண்ணுங்க. இது என்ன பண்ணுவோம் தலையாட்டு. என்ன வேண்டும் அம்மாளுக்கு பராசக்திக்கு பார்க்கலாம். என்ன வேணும் தெளிவாக சொல்லுங்கள். சரி கொஞ்சம் நிமிந்து கண்ண முடியலுங்க. நல்ல இந்த காலுக்கு உணர்ச்சி சக்தி கிடைக்கும் உத்தரவாகிறது அப்படின்னு மகளே அதுவரை நடந்தது பார்த்தா சந்தோஷமா தைரியமா கருதானைக்கு அரோகரா கருதானைக்கு அரோகரா கருதானைக்கு அரோகரா புலியரை கருப்பசாமிக்கு அரோகரா புலியரை கருப்பசாமிக்கு அரோகரா புலியரை கருப்பசாமிக்கு அரோகரா. அப்படி பக்கம் வருக. வெள்ள வரணும் ஆத்திரப்படக்கூடாது மகளே. பார்த்த சாரதி எங்கப்பா இருக்கிறான். ஒரு நாள் தரிசனம் முடியுமாவா சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அவருடைய நீட்டத்துக்கு ஒரு அருமையான துளசி மாலையை போட்டு புண்ணியமாக தீர்த்தமாடி வர உன் மேலையெல்லாம் பின்னும் ஆனந்த சக்தி கிடைக்கும். அற்புதமாக நடப்பாய். கர்மதாமிக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறாய். மோட்சம் பெறுகிறாய். ஆமா ஒரு குழந்தைக்கு பிறந்தாச்சா நான் சொல்றதுதானே பிறந்திருக்கேன். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தெரிவிக்காம. ஆமா இப்ப நாராயணனுடைய பேராச்சு சகஸ்ரநாமத்தோட பெயர் அல்லவா திரிவிக்ரமா ஏனமகன். ஆமா உண்மைதான். அதை மாத்திடுவோம். தைரியமாக இருங்க. அடுத்து அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு புத்தகம் இவ்வளவுதானே. கர்மசாமிக்கு அரோகரா நல்லையா நடக்கும். கர்மசாமிக்கு நான் கண்டு இழந்தேன் சாந்தி. உன்னுடைய மகனுக்கு திருமண வாழ்வு உண்டு மகனே. வீணாக அப்படி ஒரு வாழ்வு கிடைக்காதோ என்று நீங்கள் வேதனை கொள்ள வேண்டிய அவசியம். இந்த பிறவியில் அவன் சமேதராக காட்சியளிக்கக்கூடிய காலம் உங்கள் கண்முன்னே நடக்கும். அதுல ஒரு மகன் ஆண் மகன் பிறப்பான். அவனுக்கு பேர் கர்ப்பசாமி என்றே பெயர் வைப்பேன். இந்த உண்மையை உணர்ந்து நான் கொடுத்த வாக்கு உங்கள் வாழ்வில் இனிக்கும். சரியா? 6 மாதங்களுக்குள்ள அவன் நிலையை உணர்ந்து சம்மதிக்கக்கூடிய பெண்ணை கொண்டு ஒரு தந்து மனக்கோலத்தை உருவாக்கி வெற்றியாக்குகிறேன். இப்பொழுது உன்னுடைய மகனுடைய உள்ளத்துல ஒரு தன்னறியாத பயம், நான் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அவன் உள்ளத்திலே இருக்கிறது. அவனை உயர்வாக்கி தெளிவாக்கி வாழ வைத்து காட்டுவான் இந்த கர்ப்பசாமி. வெற்றி உயர கொடுக்கிறேன். மாளிகை நல்லா இருக்க. அடுத்து பேசுவாங்க. சென்னை எல்லாரும் போய் உட்காருங்க. உப்பு இல்லை உரப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. கொடுக்கறத சாப்பிட்டு வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டார். கேட்டீங்களோ? அதை மாதிரி மனிதன் ஆசைப்பட்டு போனோம்னா இருக்கிறத சாப்பிட்டு போனோம். அறிவோடு நிதானித்து இதைத்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தா அதை ப்ராக்டிக்கலாக அருமையாக பண்ணி நல்லா சாப்பிடுவோம். உண்மையா இல்லையா? அதை மாதிரி ஆசைப்பட்டு புருஷனை தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்ன செய்யும்? பாழா பெறும். பெற்றோர்களுடைய அறிவோடு சொல்லி காட்டி வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த நஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஓமகா மனத்தை பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்சி எல்லாரும் குதிரை மேலே ஏறி போவாங்க. இவன் நாய் மேலே சவாரி பண்ணதுக்கு திட்டம் போட்டிருக்கான். எல்லாரும் குதிரை மேலே சவாரி பண்ணி போவாங்க. டக் 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 டக். இவன் நாய்க்கு மேலே சவாரி பண்ணுவாங்க. டக்குன்னு கடிச்சிடும். புரியுதா? போகலையா? மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தண்ணி கூடுதல் வரும்போது கரைஞ்சி போயிடும். இல்லை நம்ம தான் கையும் காலையும் உதைக்கணும். அதை மாதிரி இவன் மனத்துக்குள்ளே இருக்கிறவனுடைய ஆளை பார்த்தேன். எதுவும் தப்பாக சொல்கிறோம்னு நினைக்க மாட்டேங்களே. சொல்கிறத பொய் இருந்தால் தட்டி கேட்கலாம். பொய் இருக்காதும். அவங்க கேரக்டரை குறை சொல்லும்பொழுது உள்ள சுருக்குங்குமே. அப்படி செய்தா நீ கருவில் இருக்கும் பொழுது உங்கள் அப்பனும் ஆத்தாலும் உன்னை எப்படி பேணி வளர்த்துருப்பாங்க? நீ குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னை எப்படி பார்த்துருப்பாங்க? நீ வளர்ந்து வரும்பொழுது உனக்காக என்னமெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க. சரியாக தூங்கியிருக்க கூட மாட்டாங்க.
நீ வளர்ந்து வரும் பொழுது இந்த குழந்தை அழுமைங்கிறதுக்கு தூங்கி இருக்கக்கூட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைய வளர்க்கும் போது குழந்தையாக இருக்கும்போது சரியாக தூங்க முடியாது, அவங்களுக்கு உகந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. எங்கே போனாலும் இந்த பிள்ளை மேலே கவனமாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க. உண்மையா? அப்படியெல்லாம் வந்து வளர்த்து வரும்பொழுது பருவம் வந்த உடனே ஒரு பேட்டை பல்ல காட்டிக்கிட்டு அப்பனும் வேண்டாம் ஆத்தானும் வேண்டாம்னு சொன்னால் அந்த பாவத்தை நீ எங்கே கொண்டு துறப்ப? எங்கே கொண்டு துறப்ப? உன்னை மாதிரி ஆசைப்பட்டு போனவங்க எத்தனை பேர் இங்கே கிடந்துக்கிட்டு கிடக்காது தெரியுமா? வாழ்க்கை சரியில்லை, டைவர்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த கதைக்கு தான் நீ வருவ. கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வா, பக்கத்தில் வரலாம். இந்தாப்பா உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன், அவனே உன்னை விட்டு விலைக்கு ஓடி விடுவான். விதி அதுதான். உயிர் கண்டமில்லாமல் காப்பாற்றி வெட்டியாக்கி தரேன் உன் பிள்ளைய. நல்லா இருமானே. அதே கரூர் பகுதி இன்னைக்கு உத்தரவு உள்ளதாயா. கரூர் பகுதி தொழில் தறியிலன்னு வருத்தப்பட்டு வந்தவன். வாப்பா தம்பி, உன்னை வச்சு கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம். வா. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? என்னடா செய்யணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குறேன்? சென்ட்ரிங் பார்க்குறேன். தண்ணி அடிப்பியாடா? எவ்வளோ அடிப்ப? அளவா ஒரு புல்லுக்கு மேலே ஒரு ஒத்த சொட்டு குடிக்க மாட்டான். சொன்ன சொல்லு மாறவே மாட்டான். அதான் நான் இவனை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வருமானம்னா டாஸ்மாக் வருமானம் தான். கால் வந்துட்டு வா. நீங்கள் என்ன நினச்சே? நீ எங்கே இன்கம் டேக்ஸ் கட்டுதான் நினச்சிக்கிட்டீங்களா? கிடையாதுண்ணா, டாஸ்மாக்கு கட்டுறான். வாங்க. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். 1.25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு நிம்மதி இப்போ இல்லை. இப்போ கூட இருக்கிறவர்களை பழி சேர்த்து வரக்கூடிய ஆர்டர் கூட வராமல் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாமல் கடன்பட்டு இருக்க. நீ எடுத்த கான்ட்ராக்டர்களை முடிக்க முடியாத அளவுக்கு அவப்பேரும் கெட்ட பேரும் வாங்கிக்கிட்டு இருக்க. உண்மையா? காலை வந்துட்டு வா. உன்னை கூப்பிடுறவன் நிரந்தரமாக கூப்பிட வச்சுக்கிட்டு தான் வேலைக்கு. இந்த தொழிலை வச்சு முன்னேறதுக்கு வாழ்க்கையில் என்னென்றோ அந்த வழியை நான் பண்ணித்தாரேன். குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும். மாட்டோம்னு சத்தியம் பண்ணிடலாம், ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாத. குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிடலாம், நடக்கணும்ல. சத்தியம் பண்ணதே அது மாதிரி நடந்துக்கிறியா? அந்த விஷயத்துக்கு இப்போ வராண்டாம், வழியை மட்டும் பார்ப்போம். வா. என்ன வேணும் உனக்கு? இந்தா குடும்பத்தோடு வாழ வச்சுத்தாரேன். குடியை நிப்பாட்டிய பிறகு படிப்படியாக முன்னேறுவாய். சென்று வரலாம். அப்போ நீ முன்னேற்றத்துக்கு தடை நாங்கள் யாருமே கிடையாது. எஸ், போய்ட்டு வா. வாங்க. உன்னை நீ உணர்ந்து விட்டால் உயர்ந்து விடுவாய் மகனே. பக்கத்தில் வாமா. குடி வாழ்க. அதே கரூர் பகுதி என் சொத்துக்கள் என் பிள்ளைகள் சம்பந்தமாக தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள். போய் பார்த்தேன். சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் மன உபாதைகள் இவைகளெல்லாம் சரி பண்ணி தெளிவாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? என்ன செய்யணும்? இப்போ வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. நீ வாமா. அடுத்த உத்தரவு சேலம் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கமான பிரச்சனையும் வேதனையும் குடும்பங்களுக்குள்ள நடந்துருக்கு. உண்மையா? அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மன உபாதைகள் இருந்து வாட்டம் இருக்கும். இதுக்கு கிரகங்கள் காரணம், செய்வன காரணம் கிடையாது. வேறு என்ன வேணும் உனக்கு? ஐஸ்வர்யமாக பொட்ட பிறக்கும், சந்தோஷமா இரு, நல்லா இருக்கும். கர்பசாமிக்கு கள்ளக்குறிச்சியா நீ? கள்ளக்குறிச்சி நல்லா இருமாம்மா, ஐஸ்வர்யமாக நடக்கும், சந்தோஷமா இருக்கும். பாப்பா கால் வந்துட்டு வா. தங்க நகை வைர நகை மனம் இருக்காது, இங்கு தங்க வரும் இருக்காது. என்னடா தம்பி வித்தியாசமான கேரக்டராக இருக்க, என்ன விஷயம்?
புரியல. கண்ண மூடு, என்னன்னு பார்க்குறேன்.